அரே மீனாட்சி, பார்வதி அம்மா, முக்கால் சத்தியம். பழைய கவர்மெண்ட் கணக்கு குறிச்சி எழுதிட்டார். பஸ் போக்குவரத்து, பேங்க் கணக்கு, கூட்டுறவு சொசைட்டி எல்லாமே கவர்மெண்டாக தமிழ்நாடு, டெல்லி, ஊடாளப்பட்ட மாநிலத்தில் இலங்கை, சுழல், பெங்களூர் வரைக்கும் நடத்துகிற கணக்கை கிழிச்சு எரிஞ்சிட்டார். முடிஞ்சு வச்சு புது கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு ஒன்று, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு, இராணுவ தளபதியார் எல்லா கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் ஐயா தான் கடவுள் தான் கணக்கிடுவார், கணக்கு போடுவார். ஆட்டோமேட்டிக்க செக்ஷன் வாரியாக பிரித்து எடுப்பான். தமிழ்நாடு, டெல்லி, உடலப்பட்ட மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இலங்கை, சுழலிருந்து இப்படியே பிரித்து கொண்டுவார். மக்களை, ஏழை எளிய மக்களை, விவசாயம், அரசியல்வாதி இதனால ஏக்கர்னு சங்கு ஊதி எழுதி வச்சிருக்கான். யாருக்குடா சங்கு ஊது? இந்த உட்கார்ந்துருக்காரு, இவர் தான் சங்கு ஊதார் ஐயா. பார்வதி அம்மா, மதுரை மீனாட்சி, உன் விளையாட்டு அரசியல்வாதி 7 சமஸ்டர் விளையாட்டுனா மன்னராட்சி, ஜமீன் கணக்கு, அரசியல் ஆட்சி. உன் ஆட்சியில் இப்போ எல்லாம் எழுதி வச்சிருக்க. கிளியரா மாட்டி நிற்க களவாணித்தனம், மொல்ல மாதிரி முடிச்ச விக்கித்தனம், முக்கால் சஜம் அட்டா முடிக்க. தமிழ்நாடு கணக்கு எடுக்கல, பழைய கவர்மெண்ட் எல்லாம் உள்ள மாட்டுவான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா மாநிலத்திலும் மாட்டுவான். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் பழைய கவர்மெண்ட் கட்டம், முக்கால் சத்தியம் புது கவர்மெண்ட்ல கல்வி, படிப்பு, விவசாயம், காவல் காக்கிற விவசாயம் காவலாளர்கள், இராணுவம், வானரப்படை எல்லாம் ஒண்டிச்சிருவார். ஒரே கணக்காக கொண்டு வந்துருவார். எல்லாமே ஒன்னா கொண்டு வந்தா கணக்கு எடுப்பார். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, டெல்லினா டெல்லி, ஊடாளப்பட்ட மாநிலம். பழைய கவர்மெண்ட் குளோஸ், முக்கால் சத்தியம். டெல்லி குளோஸ், தமிழ்நாடு குளோஸ், ஊடாளப்பட்ட மாநிலம் குளோஸ், இலங்கை சுழல் குளோஸ். ஏன்னா இலங்கை சுழல் தான் மெயின் பாயிண்ட். பெங்களூரு க்ளோஸ். பிரித்து வச்சு நைக்கா எப்படி பிரித்து ஆடுதேடா, கேடு கட்ட வேலை பொட்டாச்சுடா கணக்கு.